ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்கேன். மகாபெரிவாளோட மிக தீவிரமான பக்தர் ஸ்ரீ ஹரிஹர ஐயர் என்பவர். குரு சேவை புரிந்தவர். பரம பக்தரான ஹரிஹர ஐயரின் குமாரர் திரு CH சுவாமிநாதனுக்கும் அவர் மனைவிக்கும் மகாபெரியவரிடத்திலும் அவர் அமர்ந்த அறம் வளர்த்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்திலும் அளவிலா அன்பு, பக்தி, மரியாதை. இவர்களுக்கு வந்த பெரும் சோதனையும் அவர்களுக்கு அருளிய குருவருளையும் அதன் வலிமையை உலகறியச் செய்த அருள் விளையாட்டையும் இப்போ பார்க்கலாம். பிப்ரவரி மார்ச் 2010 மோக்ஷபுரிகளில் ஒன்றான ஹரித்வாரில் நடைபெற்ற கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித கங்கையில் நீராடவும் ஜபம், ஔபாசனம் முதலான அனுஷ்டானங்களை செய்யவும் ஆவல் கொண்டு சுவாமிநாதன் மனைவியோடு 2010 பிப்ரவரி 14 புறப்பட்டு இரவு ஹரித்வார் அடைந்து கங்கை கரையிலேயே உள்ள மதராசி பவன் என்ற ஸ்ரீ காஞ்சி மடத்தில் தங்கினார்கள். 15 திங்கள் காலை 5 மணிக்கு கங்கையில் நீராட இருவரும் சென்றார்கள். மாசி மாத குளிரில் தண்ணீர் ஐஸ் வாட்டர் போல் ஜில்லென்று இருக்க குளிரை பொருட்படுத்தாமல் இருவரும் நீரில் இறங்கி மூழ்கினர். அடுத்த நிமிடம் சுவாமிநாதனின் மனைவி அலறியபடி எழுந்தார். தாங்க முடியாது தலைவலிப்பதாக கூறிய அவரை தூக்கி வந்து அறையில் கிடத்தினார் சுவாமிநாதன். காலையில் குளித்ததால் தான் தலைவலி வந்தது என்று எண்ணிய அவர் மறுநாள் மதியம் ஹர்கிபுடி என்னும் இடத்திற்கு மனைவியை நீராட அழைத்து சென்றார். அங்கு சென்று கங்கையில் காலை வைத்ததும் நிலைமை முன்பை விட இன்னும் மோசமாகியது. திரும்பவும் கடுமையான தலைவலி வந்ததோடு ஒரு அங்குலம் கூட காலை நகர்த்த முடியாத நிலைமை. ரொம்ப சிரமப்பட்டு அங்கு இருந்த அவசர உதவி மையத்தில் இருந்த மருத்துவரிடம் வைத்தியம் செய்ய சொல்ல அவர் ஒரு ஊசி போட்டுவிட்டு திடீர் தலைவலிக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தார். இரத்த அழுத்தம் 210 தொட்டது. மிகுந்த சிரமத்துடன் இருவரும் இருப்பிடம் வந்து சேர்ந்தார்கள். எனினும் இதை பொருட்படுத்தாது கங்கா ஸ்நானம், அனுஷ்டானம் இவற்றில் கவனமாயிருந்தார்கள் தம்பதிகள். அவ்வளவு பக்தி ஸ்ரத்தை. மேலும் 2 நாள் இந்த உபாதைகளுடனேயே அங்கு காலம் கழித்தார்கள். 18 வியாழக்கிழமை நிலைமை மோசமடைந்தது. தாங்க முடியாத தலைவலியால் புழுவாய் துடித்து போனார் மனைவி. பக்கத்தில் எந்த மருத்துவ உதவியும் சரியாக கிடைக்கவில்லை. செய்வதறியாமல் மகாபெரிவாளை தியானித்து அவர் திருநாமத்தை வாய் ஓயாமல் ஜபித்த வண்ணம் இருந்தார்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் தினம் செய்யும் ஔபாசன ரட்சையை மனைவிக்கு இட்டார் சுவாமிநாதன். 19 காலை ஒருவாறு முதலுதவி செய்து கொண்டு டெல்லிக்கு பிரயாணமானார்கள். தாங்க முடியாத உபாதையுடன் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் பிரயாணம் செய்து நொய்டாவில் உள்ள ஒரு மருத்துவமனையை அடைந்தார்கள். காரில் டெல்லி வரும் வழியில் சுவாமிநாதனும் அவர் மனைவியும் ஒருவர் அறியாமல் மற்றவர் வந்த வியாதி குணமானால் காஞ்சி வந்து மகாபெரிவாள் அதிஷ்டானத்தை 108 முறை பிரதட்சணம் செய்வதாக வேண்டிக் கொண்டார்கள். மருத்துவமனையில் பரிசோதித்துவிட்டு இரத்த அழுத்தம் குறைய ஊசி போட்டுவிட்டு CT ஸ்கேன் செய்ய சொன்னார்கள். ஸ்கேன் செய்து பார்த்த பிறகு மூளையில் ஹெமரேஜ் ஆகியிருப்பதாகவும் உடனே ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் சொல்ல நிலை குலைந்து போனார்கள் தம்பதிகள். ஆனால் மூளை ஆன்ஜியோ செய்யும் வசதி அந்த மருத்துவமனையில் இல்லாததால் பக்கத்தில் இருந்த மற்றொரு மருத்துவமனைக்கு செல்லும்படி அவர்கள் சொன்னார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டதால் சுவாமிநாதன் டெல்லியில் இருந்த சகோதரர் வீட்டிற்கு சென்று ஔபாசனம் செய்துவிட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு வந்து ஆன்ஜியோ செய்து கொள்ள தீர்மானித்தார். நிம்மதி இழந்த நிலையில் சுவாமிநாதன் சென்னையில் உள்ள தனது மகளுக்கு ஃபோன் செய்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ புதுப்பெரிவாளுக்கும் ஸ்ரீ பாலபெரியவருக்கும் தெரிவிக்கும்படியும் அதிஷ்டானத்தில் ஸ்ரீ மகாபெரிவாளிடம் பிரார்த்திக்கும்படி கூறினார். மகளும் அவ்வாறே செய்தது மட்டுமல்லாமல்
அதிஷ்டானத்தை 108 பிரதட்சணமும் செய்தார். ஸ்ரீ புது பெரியவர் ஆந்திராவில் ஒரு விழாவில் இருந்தாலும் விஷயம் அறிந்து பயப்பட வேண்டாம், ஹரிஹர ஐயர் செய்துள்ள குரு சேவை நிச்சயம் காக்கும் என்று நல்வாக்கு அருளினார். ஸ்ரீ பால பெரியவாளும் அருணாச்சல ஐயர் மூலம் நல்வாக்கு அருளினார்கள். இது சுவாமிநாதனுக்கு சற்று ஆறுதல் தந்தது. மறுநாள் காலை 20ஆம் தேதி 9 மணி வாக்கில் மருத்துவமனை சென்றார்கள். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த மூத்த மருத்துவர்கள் ஹெமரேஜ் ஆகி இருப்பதை உறுதி செய்து உடனே ஆன்ஜியோ செய்வதுதான் நலம் என்றும், மேலும் ஆன்ஜியோ செய்தாலும் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் உத்தரவாதம் தர முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள். ஆப்ரேஷன் செய்தாலும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் செய்வதறியாது குழம்பிய சுவாமிநாதன் மனைவியை சென்னைக்கு அழைத்து சென்று வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் அதுவும் மிகவும் ரிஸ்க் ஆகிவிடும் என்று பயப்பட சகோதரர் வீட்டருகே இருந்த நண்பர் சிவராமன் என்பவர் பெரியவாளின் பரம பக்தரும் நரம்பியல் மாமேதையுமான டாக்டர் கல்யாணராமனிடம் விஷயத்தை தெரிவித்து என்ன செய்யலாம் என்று 2ஆம் கருத்து கேட்கலாம் என்று அறிவுறுத்தினார். டாக்டர் கல்யாணராமனையோ சுவாமிநாதனுக்கு முன்பின் அறிமுகம் இல்லை. மேலும் அவர் மிகவும் பிஸியான மருத்துவர் என்பதால் சுவாமிநாதன் தயங்கினார். ஒரு வழியாக ஸ்ரீமடத்தின் மூலம் கல்யாணராமனுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிநாதனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்க, டெல்லியில் மருத்துவர்கள் ஆன்ஜியோ செய்ய அறிவுறுத்தினால் நிலைமை மோசமாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகே தன்னால் எதுவும் சொல்ல இயலும் என்று டாக்டர் கல்யாணராமன் சொன்னார். சுவாமிநாதனும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருந்ததை தொலைபேசியிலேயே படிக்க, அதை கவனமாக கேட்டுக்கொண்ட டாக்டர் கல்யாணராமன், ஆன்ஜியோவிற்கு செல்லும் முன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதுதான் சிறந்தது என்றும், எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நல்ல விதமாக இருந்தால் ஆன்ஜியோ இல்லாமல் மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்தலாம் என்று சொன்னது வியப்பாகவும் சற்று தைரியமாகவும் இருந்தது. ஆனால் நிலைமையோ நெருக்கடி. ஆன்ஜியோவிற்கு குறித்திருந்த நேரமான 11 மணிக்கு சில நிமிடங்களே இருந்தன. எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதியும் இப்பொழுது இருந்த மருத்துவமனையில் இல்லாததால் முன்பு சென்ற பழைய மருத்துவமனைக்கே செல்ல வேண்டிய நிலைமை. அதற்கு முன்பு ஆன்ஜியோவுக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க சொன்ன மருத்துவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டாக்டர் கல்யாணராமன் சொன்ன விவரம் சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த மருத்துவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அவர் புரிந்து தள்ளி, எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்புவது சரியில்லை, 100% சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றும், அதை எடுக்க குறைந்தது 2 நாள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூற, சுவாமிநாதன் இதை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தீர்மானித்து மருத்துவமனை சென்று எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பதிவு செய்துவிட்டு சகோதரர் வீட்டிற்கு உணவருந்த வந்தார். இவர்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ளாகவே மருத்துவமனையிலிருந்து தொலைபேசியில் உடனே ஸ்கேன் செய்து கொள்ள வரும்படி அழைப்பு வந்தது. ரொம்ப ஆச்சரியத்தோடு இவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்வதற்குள்ளாகவே பல அழைப்புகள் வந்து அவசரப்படுத்தின. இது குருநாதரின் அருளைத்தான் உணர்த்தியது. சுமார் 1 மணி நேரம் ஸ்கேன் செய்யப்பட்டது. அந்த பிரிவில் பணிபுரிந்தவர் ரிப்போர்ட்டு மறுநாள் தான் கிடைக்கும் என்றார். ஆனால் பெரியவாளின் அருள் வேகம் இயக்கியது போல் எந்த மருத்துவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய தடை சொல்லி கோபப்பட்டாரோ அந்த மருத்துவரே ஸ்கேன் செய்து முடித்து ரிப்போர்ட் வந்தவுடன் பார்த்து ஆச்சரியப்பட்டவராய் விரைந்து தானாகவே வலிய வந்து, உங்கள் மனைவிக்கு ஒன்றுமில்லை, ஆன்ஜியோ தேவையில்லை என்று சொன்னதை கேட்ட சுவாமிநாதன் தம்பதிகளால் தங்கள் காதையே நம்ப முடியவில்லை. முதல் நாள் மிகவும் ஆபத்தான நிலை என்று கூறிய அதே மருத்துவர் இன்று சொல்வது முற்றிலும் மாறுபட்டிருக்கிறதே. எப்படி நிகழ முடியும் இது போன்ற மாற்றம்? இதுபோல் பல கேள்விகள் எழுப்பி பிரயோஜனமில்லை. வைத்தீஸ்வரனாகிய மகான் நினைத்துவிட்டால் இப்படித்தான் நடக்கும். இதன் காரணமெல்லாம் விவரிக்க முடியாத அருள் ரகசியம் எனலாம். பிறகு என்ன? சுவாமிநாதன் தம்பதிகள் முன்பு திட்டமிட்டிருந்தபடியே நலமுடன்
23ஆம் தேதி சென்னை திரும்பிவிட்டார்கள். இந்த 8 நாட்களில் ஒரு ஜீவன் தேருமா தேராதா என்று யமன் கையில் பிடிபட்டு காலகாலரான ஸ்ரீ மகாபெரியவர் கருணையால் தப்பித்து மீண்டு வந்துவிட்டார். இவை எல்லாவற்றையும் விட அதிசயம் என்னவென்றால், இந்த 9 நாளும் மலையாக சோதனை வந்தபொழுதும் சுவாமிநாதன் மனைவி ஒரு நாள் கூட மருத்துவமனையில் சேர்க்கப்படாமல் காலை மாலை வேளை ஔபாசனம் முதலிய அனுஷ்டானங்கள் தவறாமல் நடந்ததுதான். தெய்வத்தின் குரலை படித்து குரு வார்த்தைப்படி வாழ வேண்டும், அதுவே குருவிற்கு செலுத்தும் காணிக்கை மரியாதை என்று திடமாக நம்பி தம்பதிகள் செயலில் இறங்கியதுதான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! அதற்கு பிறகு அந்த தம்பதி காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவா அதிஷ்டானத்தை 108 பிரதர்ஷனம் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றினார்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.